ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் ஒயிட் சாஸ் பாஸ்தா பட் ரொம்பவே ஹெல்த்தியாக வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு. ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட கூட முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். காலிஃப்ளவர் வேகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது காலிஃப்ளவர் வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தா வேக வச்சுருந்த தண்ணியும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். இது லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ. இது உங்கள் ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வேக வச்சிருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடுறேன். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இது நம்ம நார்மல் ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி இல்லைனாலுமே டேஸ்ட்டும் எம்மியாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த பாஸ்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.